வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாநிலங்களுக்கிடையே நதிநீர் தொடர்பாக பிரச்சனை எழும்போதெல்லாம் நதிகளை ஏன் தேசியமயமாக்க கூடாது, நதிகளை பொதுப்பட்டியலில் ஏன் சேர்க்கக்கூடாது என்கிற வாதங்கள் வைக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. தமிழகமும் கர்நாடகமும் காவிரியை உணர்வுபூர்வமான பிரச்சனையாக அணுகி வரக்கூடிய இந்த தருணத்திலும் அதுபோன்ற யோசனைகளும் விவாதங்களும் பல தளங்களில் நடந்து வருகின்றன. மாநிலங்களுக்கிடையே நிகழக்கூடிய நதிநீர் பிரச்சனைகளை வெறும் உணர்வுபூர்வமான பிரச்சனையாக மட்டுமே அலசுவதால் அதற்கு தீர்வு எட்டப்பட்டு விடுமா, அல்லது அதை தாண்டிய விஞ்ஞானபூர்வமான தொலைநோக்குடன் கூடிய தீர்வை நோக்கிய திட்டங்களை வகுத்து அதை நோக்கி செயல்பட்டால் எளிதில் தீர்வை அடைய முடியுமா என்கிற இருதரப்பு கேள்விகளும் முக்கியமான விவாத தளங்களில் முன்வைக்கப்பட்டு விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்றைய அமர்வில் காவிரியை சுற்றிச்சூழலும் அரசியலும் அதற்கு தேவைப்படக்கூடிய விஞ்ஞான தீர்வுகளையும் ஒரு சேர விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் நீர் மேலாண்மை வல்லுநரும் பல்லாண்டுகளாக நதிநீர் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவருமான திரு ஜனகராஜன், பூவுலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த திரு வெற்றிச்செல்வன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் தீரன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் ஆகியோர் இணைகிறார்கள். தொடர்ந்து வாதிக்கலாம். திரு ஜனகராஜன், முதல்ல இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சிலிருந்து நான் உங்களிடமும் தொடங்குறான்னு நினைக்கிறேன். இப்போ களத்தில் என்ன பிரச்சனை? இதை உணர்வுபூர்வமான பிரச்சனை, போராட்டங்கள், விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பார்வையாக பார்க்கணும்னா என்ன சிக்கலை காவிரி சந்தித்து கொண்டிருக்கிறது? இந்த சிக்கலுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த ஒரு 20-30 வருடங்களாக பார்க்கும்பொழுது மழை கொஞ்சம் குறைவாக பெய்கின்ற அந்த காலங்களில் அதை டெஃபிசிட் இயர்ஸ்னு சொல்லுவோம். அந்த நேரத்திலலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு போராட்டம் அங்கே வெடிக்குது. ஏன்னா அவங்க தண்ணி அணைகள் நிரம்பாமல் வழிஞ்சு வராமல் அவங்க தண்ணி கொடுக்கறதில்ல. அப்படி அணைகள் வழியாத நேரத்தில் அவங்க தண்ணி கொடுக்காத நேரத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க உடனே கோர்ட் ஆர்டரை மதிக்கணும்ட்டு தண்ணி விட ஆரம்பித்தா உடனே இங்கே போராட்டம் வருது. இன்ஃபேக்ட் SM கிருஷ்ணா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியும் தண்ணி விட மாட்டேன்னு சொல்லும்போது he had to face the contempt of court. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம் கடந்த 20-30 வருடங்களில். ஆக இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையோ அதிர்ச்சியோ கொடுக்கல. முக்கியமான விஷயம் காவிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இரு மாநிலங்களும் சந்தோஷமாக விவசாயம் பண்ணணும்னா இன்றைக்கி இருக்கிற அவ்வளோ இரிகேஷன் கமாண்ட் ஏரியா டெவலப் இருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு 1600 TMC தண்ணி தேவை. ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட் 50% டிபெண்டபிலிட்டி நம்மகிட்ட இருக்கிறது 750 TMC ஃபீட் ஆஃப் வாட்டர் தான். அதுவும் மழை நல்லா பெஞ்சா. இப்போ மழை பெய்யாதப்போ இன்னும் அது குறைஞ்சிருக்கு. ஸோ இது டெஃபினெட்லி டெஃபிசிட் பேசின். டெஃபிசிட் பேசின்னா நம்ம இந்த ட்ரைபூனல் கூட என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ரெண்டு மாநிலங்களும் உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீரை எப்படி மறுபடியும் மறுபகிர்வு பண்ணுறது, இட்ஸ் ரீஷேரிங் ஆஃப் தி வாட்டர். அதனால தான் இந்த பிரச்சனையை இப்போ மீதி டிஸ்பியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சர்ப்ளஸ் வாட்டரை பகிர்ந்துக்கிறது இந்த ட்ரைபூனல். சர்ப்ளஸ் ஏற்கனவே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் சர்ப்ளஸ் இருக்குது, அதை எப்படி பங்கு போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மீதி ட்ரைபூனல். ஆனால் காவேரி ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். எல்லாம் ஓவர் யூஸ் பண்ணிட்டோம். அதை மறுபடியும் மறுபகிர்வு பண்ணுறது எப்படி, ரீஷேரிங் ஆஃப் தி வாட்டர். அதனால தான் ரொம்ப யூனிக் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ரொம்ப யூனிக்காக இருக்கிறது காரணமே திஸ் இஸ் அபவுட் ரீஷேரிங் ஆஃப் தி ஆல்ரெடி யூட்டிலைஸ்டு வாட்டர். அதனால தான் ரொம்ப 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 சிக்கலாக சாமானிய மக்களுக்கு அது அந்த அளவுக்கு புரியுமா தெரியல. ரீஷேரிங் ஆஃப் யூட்டிலைஸ்டு வாட்டர்னா நீங்கள் எதை சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க ஒரு 4 லட்சம் ஏக்கர் கமாண்ட் ஏரியா ஒரிஜினலாக இருந்து இப்போ 24 லட்சம் வரைக்கும் அவங்க போயாச்சு. நம்ம 13 லட்சங்கிறது கிட்டத்தட்ட 18 லட்சம் 19 லட்சம் அந்த அளவுக்கு நம்ம விரிவுபடுத்திட்டோம். ஆனால் இருக்கிற அந்த 750 TMC டிபெண்டபிலிட்டி தண்ணியில் நமக்கு 50% டிபெண்டபிலிட்டி கிடைக்கிற தண்ணி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்தும் அதுக்கு மேலே நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும் இருக்கிற தண்ணியில் 2 மாநிலமும் சேர்த்து. ஆனால் நம்ம வச்சிருக்கிறது 40-45 லட்சம் ஏக்கர். அப்போது நம்ம இருக்கிற தண்ணீர் பத்தலை நமக்கு. ஆக அதை எப்படி பங்கு போட்டுக்கிறது, அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது தான் ட்ரைபூனலில் வந்தது. ஸோ அந்த ட்ரைபூனல் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ப்ளஸ் வாட்டரே இல்லையே, இங்கே டெஃபிசிட்டாக இருக்க, சரி இருக்கிற தண்ணியே எப்படி பங்கு போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ அதை நீங்கள் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கோங்க. 24 லட்சம் நீங்கள் பயிர் பண்ணாலும் சரி, 10 லட்சம் பயிர் பண்ணாலும் சரி, இதுதான் உங்கள் பங்கு. அதே மாதிரி கர்நாடகாவில் இவ்வளோ தான் உங்கள் பங்கு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலான்னு விட்டு டெஃபிசிட் இயர்ஸில் எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு வேறு அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ட்ரைபூனல் அவார்டு. ஆனால் நமக்கு இப்போ சர்ப்ளஸுங்கிறது இங்கே இல்லை.
இட் இஸ் ஆல்ரெடி உபரி நீர் அப்படிங்கிறதே கிடையாது, சர்ப்ளஸ், டெபிசிட். ஏற்கனவே ரொம்ப டெபிசிட் இருக்கிற தண்ணீருக்கு மேலே விவசாயம் பண்ணும்பொழுது அது டெபிசிட் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு சிக்கல்னால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வெற்றிச்செல்வன், சூழலியல் சார்ந்து இந்த பிரச்சனையை நம்ம அணுகும்போது உணர்வுபூர்வமான பிரச்சனைக்கு முன்பே ஏதோ ஒரு சூழலியல் காரணம் இருக்கிறதுனால தான் இந்த பற்றாக்குறை, நீங்க பாசனப்பரப்பு அதிகரிக்கும் போது ஒரு திட்டமிடல் என்பது எவ்வளவு தண்ணி தேவைங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு காரணமா பார்க்கலாம். சூழலியல் நோக்கில் பார்க்கும்போது இந்த பிரச்சனை எந்த இடத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனையாக அது மாறுகிறதுன்னு நினைக்கிறீங்க? பசுமை புரட்சி காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான மாற்றம் தான் இதுக்கு அடிப்படையான பிரச்சனை. அதாவது தண்ணீருடைய அளவு வேளாண்மைக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு திட்டமாக பசுமை புரட்சி இங்கே கொண்டு வரப்பட்டது. அப்போ 2 பக்கத்துங்களும் 2 மாநிலங்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய பல ஆயிரம் ஏக்கர்ல ரொம்ப விரிவடைஞ்சிட்டே போகுது. அதற்கான நீர் தேவைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ கர்நாடகத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, காவேரியை நம்பி அதனுடைய நீரை மட்டுமே நம்பி வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். ப்ரொஃபஸர் குறிப்பிட்டது போல வந்துட்டு, ஆனால் நீருடைய வரத்து அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ குறைந்த அளவிலான இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து அதிக மனித சக்தி வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு முரண்பாடு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, சூழல் குறித்த ஒரு திட்டம் இல்லாத, சூழல் குறித்த ஒரு பார்வை இல்லாமல், ஒரு உற்பத்திக்கு வெறும் உற்பத்தி மட்டுமே, உணவு உற்பத்தி மட்டுமே தேவை, அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கணும். அப்போ சூழலை நம்ம முன்னாடி வைக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக, எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும், சூழல் பேர ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக. இன்னும் சொல்ல போனால், நீர் மேலாண்மை என்பதில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக நாம் தான் இருந்தோம். ஆனால் நம்மளுடைய நீர் மேலாண்மை எங்க போயிருச்சு அப்படிங்கிறது தான் தமிழக பசுமை புரட்சி நேரடியாக காரணம் அப்படின்னு சொல்லும்போது, பசுமை புரட்சி கூட சேர்ந்து கான்ஸ்டியூட் ஆன விஷயங்கள நீர் மேலாண்மைங்கிற விஷயம் இல்லாம போனதுனால பசுமை புரட்சியின் காரணம்னு சொல்றீங்களா, இல்ல பசுமை புரட்சியோட ஃபார்மையே தப்புன்னு ஆர்கியூ பண்றீங்களா? பசுமை புரட்சியோட ஃபார்மே தப்பு அப்படிதான் சொல்றேன். ஏன்னா பசுமை புரட்சி வந்தபோது நமக்கு எந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது என்ன, பம்ப் செட் போட்டு நீங்க நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிறதா. உங்களுக்கு தேவை வாட்டர் அதிகமான நீர் இருந்தால் அந்த பசுமை புரட்சி நீங்கள் ஈடுபட, அப்படிதான் அந்த உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய பாரம்பரிய வேளாண்மையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கம்மியாக இருக்கக்கூடிய குறைந்த அளவில் நீரை பயன்பாட்டில் கூட அதற்கு என்ன உற்பத்தி செய்ய முடியுமோ, எந்த வகையான பயிர் வகைகளை நம்ம வளர்த்தெடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு முறையை தான் கையாண்டு கொண்டு வரோம். ஆனால் அதிலிருந்து முற்றிலுமாக வாரி நெற்பயிருக்கு நாம் மாறுகின்ற போது அதிகப்படியான நீர் தேவையுள்ள பயிருக்கு நாம் போகின்றோம். அப்போ இந்த சிக்கல் அங்கிருந்து தான் வருது. இப்போ எங்கள் ராமநாதபுரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட ஏரியா, அங்கேயும் விவசாயம் செஞ்சுருக்கோம். எப்படி எங்களால் செய்ய முடிஞ்சது? மழையை தேக்கி வச்சு அதில் கூட அதுக்கு அந்த குறைந்தளவிலான நீரை உட்கொண்டு வாழக்கூடிய பயிர் வகைகளை நம்ம பயிர் செஞ்சோம், அதை உட்கொண்டோம். அப்படி தான் சிறுதானியங்கள் நாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். சிறுதானியங்களை அழித்து விட்டோம். இன்னைக்கு சிறுதானிய உணவு உற்பத்தி அப்படிங்கிறதே கிடையாது. 90% சிறுதானியங்கள் நமக்கு கிடையவே கிடையாது. வெறும் அரிசி மட்டும் உற்பத்தி. இந்த அரிசி உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அதிகமான நீர் தேவை, அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ் தேவை. விவசாயம் என்பது இன்னைக்கு கடனாக மாறுவதற்கான என்ன முக்கியமான ஒரு பிரச்சனை. அவனுக்கு கரண்ட் தேவை. கரண்ட் ஏன் தேவை? நிலத்தடி நீரை அவன் பயன்படுத்த வேண்டும். போர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது, டிராக்டர் இல்லாமல் இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியாது. அப்போ அதிக சுமை மிக்கதாக இது திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு திணிக்கப்பட்டுள்ள, மாற்றப்பட்டுள்ள. அப்போ இந்த பிரச்சனையில தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். பேட்டர்ன்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஒட்டுமொத்த இந்த பாலிசியை நாம இன்னைக்கு அதை கொண்டு வந்து சுவாமிநாதன் இந்த கருத்தை முன்வைக்கின்றார். அவர் இதை ஏற்றுக்கொண்டுறார். நம்மளுடைய பசுமை புரட்சி காலகட்டத்தில் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கணும். இதுக்கு மாற்று நம்மளுடைய பாரம்பரிய வேளாண்மைக்கு நாம் திரும்புவது ஒரு முக்கியமான தேவை என்று அவரும் கூறியிருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பேராசிரியர், விஞ்ஞான ரீதியிலான சூழல் ரீதியான பிரச்சனைகளை தாண்டி அரசியல் ரீதியான தீர்வு அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இருக்கு. அதில் தான் நான் தொடக்கத்தில் சொன்ன இந்த நதிகளை கன்கரண்ட் லிஸ்ட்ல பொதுப்பட்டியல் வைப்பது அப்படிங்கிறது, அதை சொல்லும் போதே மாநில சுயாட்சியில் தலையிடக்கூடிய உரிமை அப்படிங்கிற பதில் வரலாம். ஆனால் இது போன்ற சிக்கல்கள் நீதிமன்றங்களையே மதிக்காமல் அரசுகள் செயல்படும் போது அதை பொதுப்பட்டியலில் சேர்த்தால் என்ன அப்படிங்கிற எண்ணம் வருவது இயல்பு தானே? இல்லை, பொதுவாக மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் வந்து இந்த மாநிலத்துக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதில் அவங்க எவ்வித சமரசமும் இல்லாமல் ஒரு போராளியாக நின்றுதான் இந்த மாநில உரிமைகளை அவர் மீட்டெடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க இப்போ தேசிய கல்விக் கொள்கை கூட கொண்டு வந்து அதை கல்வி இப்போ படிப்படியாக மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கை கீழே போகிற மாதிரி கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் போகிற மாதிரிலாம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த பன் மாநிலங்களுக்கு இடையில் ஓடக்கூடிய நதிகளில் பிரச்சனை, இது 1956லேயே பன்மாநில நதிநீர் தாவா சட்டம்னே ஒன்று இந்திய அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதையும் யாரும் மதித்ததாக தெரியவில்லை. அதே போல் சர்வதேச நதிநீர் சட்டமானாலும் சரி அல்லது இந்திய நதிநீர் சட்டமானாலும் சரி, அந்த
கீழ்ப்பகுதி பாசன பகுதியில் இருக்கிற மேற்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற உரிமையை விட கீழ்ப்பகுதி பாசனதாரர்களுக்கு, அதாவது வடிநில பகுதி பாசனதாரருக்கு 60% உரிமை இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான உரிமையை கூட நமக்கு உச்சநீதிமன்றம் நடுவர்மன்ற தீர்ப்புக்கு பிறகு கூட நமக்கு வழங்கலை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கூட இன்றைக்கு கர்நாடகமானது பந்த் நடத்துகிறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக. அதற்கு ஒரு அரசாங்கமானது ஆதரவு கொடுக்கிறது. பள்ளி கல்லூரிகள்லாம் மூடி, போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி, ட்விட்டர்லேயே அந்த முதலமைச்சர் சித்தராமையா அவர்களே என்ன செய்கிறார், அமைதியாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இந்திய இறையாண்மையோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளையோ அவர்கள் மதித்ததாக தெரியவில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 134 டிஎம்சி தண்ணீர் வரணும். குறைந்தபட்சம் இந்த 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா கூட 64.7 டிஎம்சி தண்ணீர் வரணும். நமக்கு இப்போ குருவை பொய்த்து போய்விட்டது. அதில் ஏகப்பட்ட நஷ்டம். நீங்க தண்ணி வரணும் இதுல அது சம்பந்தப்பட்ட கேள்விதான். தண்ணி வரணும் நம்ம புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்லும் போது திரு ஜனகராஜ் போன்ற நிபுணர்கள் சொல்லக்கூடியது டெபிசிட் பற்றாக்குறை இருக்கும் போதுதான் இந்த சிக்கல் வருது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று ரீதியா நம்ம பார்க்கக்கூடிய. அதுல கூட நடுவர்மன்ற தீர்ப்புல இல்ல நீங்க பற்றாக்குறை காலங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதுக்கான கைடன்ஸ் நடுவர்மன்ற தீர்ப்புல இருக்கு அப்படின்னா கூட அங்கு இல்லாத போது எந்த தண்ணீரை கொடுப்பதுன்ற கேள்விக்கு இல்ல அதற்கு நம்மளுடைய திட்டம் என்ன, நம்ம தொலைநோக்க என்ன திட்டத்தை செஞ்சோம், நம்மளுடைய இரிகேஷன் சரியாக இருக்கிறதா, இதுவரை கிடைத்த நீரை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற கேள்வியும் வரத்தானே செய்யுது. இல்ல அது நாம ரெண்டாவது முதல்ல விடையை காணணும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்படுவதற்கே 2007 வெளியிடப்பட்ட தீர்ப்பானது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழக்கு போட்டதனுடைய விளைவாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்து 2013 அது அரசிதழிலேயே முதல்ல வெளியிடப்படுது. 2013 இருந்து இன்னை வரல 3 ஆண்டு காலமாக நாம மத்திய அரசாங்கத்தை காவிரி மேலாண்மை வாரியம் அமையுங்கள், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அந்த பங்கிடு அதை அமையுங்கள் என்றெல்லாம் நாம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை மத்திய அரசாங்கம் செய்யல. நடுவர்மன்ற தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது ரெண்டும் அமைச்சிட்டாக்கா இந்த மாநிலங்களுக்கு இடையில எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறதில்ல. இன்னைக்கு எங்க தண்ணி அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்றத அந்த காவிரி நீர் கண்காணிப்பு நீங்க தான் சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியே ஒரு மாநில அரசு கேட்கல, மாநில முதலமைச்சருங்கும் போது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து விட்டு ஒரு வாரியம் சொன்னவுடன் அந்த தீர்ப்பை அவர்கள் மதிப்பார்கள். குறிப்பாக டெபிசிட் காலங்கள், நம்ம பற்றாக்குறை காலங்களிலே பேசுவோம். அது உபரியாக இருக்கும்போது எந்த சிக்கல் இல்லை, அவங்க திறந்து விட்டே ஆகணும், நமக்கு இது வந்தே தீரும். பற்றாக்குறை காலங்களில் மட்டும்தான் நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம், அங்க பந்த் நடக்குது, இங்க ஒரு காலத்துல இங்க நம்ம பந்த் நடத்தணும், இது எல்லாமே இங்க நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்ப பற்றாக்குறையில என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நோக்கி நம்ம பேசுவோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம், கொஞ்சம் காத்திருங்க. திரு நாராயணன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசு தயங்குகிறது அப்படின்னு சொல்லும் போது ஆளும் தரப்புல இருந்து வரக்கூடிய பதில், உச்சநீதிமன்றத்துல கர்நாடகா ஒரு மனு போட்டிருக்கு, அது சப்ஜுடிஸா இருக்கனால நாங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு மறைமுகமாக விமர்சனம் சொல்லப்படுகிறது. இது போன்ற தாமதம் செய்வதே பொதுப்பட்டியலில் நதிகளை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சின்னு, அது அப்படித்தானா? இல்லை, இதில் மிக முக்கியமான விஷயமே டிசம்பர் 3, 2013 தமிழ்நாடு அரசு ஒரு மனு போடுது உச்சநீதிமன்றத்தில். அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆணையத்தை உடனடியாக அமைக்கணும், ஒழுங்காற்றுக்குழு அமைக்கணும். அப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு அவசரம் காட்ட வேண்டாம். தமிழக அரசுக்கு சொல்லி இதற்கு அவசரம் காட்ட வேண்டாம். தி அப்ளிகேஷன் கேன் பி ஹேர்ட் அலாங் வித் தி சிவில் அப்பீல் ஆன் அவார்டு கிவன் பை தி ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனல் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு அப்பீல் கொடுத்துருக்கிறீங்க, அதோடு சேர்த்து தான் இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு, ஒய் யூ ஆர் அப்சஸ்ட் வித் த போர்ட், வி ஹவ் மேட் அட் ஹாக் அரேஞ்ச்மெண்ட், இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் தென் வி ஆர் ஹியர் டு லுக் இன்டுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதாவது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழுவை அமைப்பதற்கு அவசரம் காண்பிக்காதீர்கள், இதுக்கு இன்டரிம் அடாக் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் சூப்பர்வைசரி கமிட்டி வச்சிருக்கிறோம். இப்போ கடந்த வாரம் போட்ட அந்த வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஏன் நீங்கள் அந்த காவேரியினுடைய அந்த மேற்பார்வை குழுவை அணுகவில்லைன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. அதே போல தேர் இஸ் நோ பிரேயர் ஃப்ரம் தமிழ்நாடு ஆல்சோ, எங்களுக்கு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு தமிழ்நாடும் கேட்கல. ஏன்னா அது கேட்டதுக்கு தான் 3 வருஷத்துக்கு முன்னாலே தெளிவாக சொல்லியிருக்குது உச்சநீதிமன்றம். அதனால இங்க இஷ்யூ எப்படி தமிழக அரசு இது சட்ட ரீதியாகத்தான் கையாளுவோம் என்று சொன்னால், சட்ட ரீதியா உண்மையிலேயே இதற்கு தடையில்லைன்னு சொல்றாரு. இதுதான் தடையே. இவங்க தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு, நீங்க காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டாம். அங்க மத்திய அரசு ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன், அங்க மத்திய அரசு ஒரு வகையில் தலையிடலாம் அப்படின்னா, நான் மறுபடியும் அந்த பற்றாக்குறை ஆங்கிள் இருந்து கேட்கிறேன். நீங்க சூப்பர்வைசரி கமிட்டி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தால்
அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடாக இருந்தாலும், அரசால் அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அரசால் அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடாக இருந்தாலும், நீங்க ஒரு பற்றாக்குறை காலங்கள்ல அதை முறையாக அளந்து அது வெளியிடப்படக்கூடிய நீர் முறையாக வந்து சேர்கிறதாங்கிற அந்த மெக்கானிசம் எல்லாத்தையும் சரியாக இந்த சூப்பர்வைசரி கமிட்டி செய்யும் அப்படிங்கறதுக்கான எந்த உத்தரவாதம் இல்லையே. அது சரியாக செய்திருக்கிறது யார் மானிட்டர் பண்றது? அதுதான் உச்சநீதிமன்றம் ஏன் நீங்க போகலன்னு தான் சார் கேட்டிருக்கு. இவங்க போகல. இல்ல நான் முடிச்சிடறேன். இவங்க போகல, அதுதான் உண்மை. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்த ஆர்டர்ல அதை யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்கள் 3 வருடங்களாக செல்லவில்லை தெளிவா கேக்குது. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு மெயில் அமைச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு, கூட்டம் இருக்க போகுது இல்லையா, 3 நாள்ல போகணும்னு சொன்னா மறுநாளே போயிருக்கணுமா வேணாமா? 3 நாள் கழிச்சு நீங்க மெயில் அனுப்புறாங்க. நான் அது ஓகே, நீங்க மெயில் அனுப்பக்கூடாதா ஒரு கேள்வி வரும். அனுப்புங்க, பரவாயில்ல. அது அதனோட நடவடிக்கை செய்யும். நீங்க அது என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்துட்டு தானே செய்யணும். 2 வருடங்களுக்கு முன்னால் கர்நாடகாவில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது இதே மேற்பார்வை குழு அங்கே சென்று கர்நாடகாவை கண்டித்தது. இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? அதன் பிறகுதான் தண்ணி வந்துச்சு. இல்ல, அதாவது மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் பிரதமருக்கு அடிக்கடி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தலைமைச் செயலாளர்கள் மூலமாக அந்த கர்நாடகத்திற்கும் வந்து அந்த தலைமைச் செயலாளருக்கு கடிதம் மூலமாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் செய்கிறாங்க, முறையாக தான் செய்கிறாங்க. இப்போ கூட இவங்க சொல்கிறாங்க, அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அந்த நீர் ஒழுங்காற்று குழுவையும் வந்து அமைக்கிறதுக்கு வந்து அமைக்க வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன காரணம், நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி எங்களுக்கு தரப்பட வேண்டிய தண்ணீரானது ஆண்டுதோறும் தரப்படாமல் மறுக்கப்படுகிறது. எனவே தமிழகத்திற்குரிய அந்த பங்கை தருவதற்கு நடுவர்மன்ற தீர்ப்பின்படி நீங்கள் எங்களுக்கு கர்நாடக அரசாங்கம் கேட்க மறுக்கிறது, மத்திய அரசாங்கம் இதில் தலையிட மறுக்கிறது. ஆக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றம் அம்மா ஒரு வழக்கு இல்ல. அதனாலதான் வந்து அதுவரையில அதை நிறுத்துங்க, இந்த தீர்ப்புகள் வர்ற வரையில இதனுடைய நடவடிக்கைகளை நிறுத்துங்க என்று சொன்னது காரணம் அதுதான், வேற ஒன்றும். அதுக்காக மேலாண்மை வாரியம் வேண்டாம் என்றோ அல்லது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு வேண்டாம் என்றோ தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லவில்லை. சிறுவாணி விஷயமா ஒரு பிரச்சனை வந்த போது அறிக்கை வந்துச்சு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அறிக்கையில மிக தெளிவாக இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த டிசம்பர் 3, 2013 தீர்ப்பின்படி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் சிறுவாணியில அணை கட்டக்கூடாதுன்னு முதல்வர் ஜெயலலிதா அவர்களே சொல்லி இருக்கிறார். நாராயணன் சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த ஃபைனல் அவார்டு வந்து நம்ம வந்து கெசட் பண்ண உடனேவே இட் பிகம்ஸ் லீகல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், டெக்னிக்கலி அண்ட் லீகலி இட் இஸ் அன் அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஒன்ஸ் நம்ம அதை கெசட் பண்ணிட்டோம்னா the constitution of the Kaveri Management Board is automatic, should be automatic. without saying அது உடனே பண்ணி இருக்கணும். அது வந்து ஏற்கனவே அது கேஸ் வந்து பெண்டிங் இருக்குன்றதெல்லாம் அந்த அவசியமே இல்லை. கெசட் பண்ணலைன்னா அது நீங்கள் சொல்கிறது ரைட்டு. கெசட் பண்ணியாச்சுன்னா இட் பிகம்ஸ் அஃபிஷியல். ஸோ காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இஸ் மேண்டேட்டரி, உடனே அமைச்சிருக்கணும். பண்ணது தப்பு. ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது உடனடியாக அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ரெவியூ பெட்டிஷன் இவங்க போட்ட பிறகுதான் கோர்ட் சொல்லுது இது ஏன் அமைக்கணும், வேண்டாம், இதுக்கு ஆல்ரெடி அட்வாக் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, 2013 தீர்ப்பு இருக்கு. இது ஓபனா எல்லா இடத்துலயும் ரெவியூ பெட்டிஷன் முன்னாடியே போட்டாச்சு. நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் வந்து இவர் சொல்றதை ஏத்துக்கிறேன். ஆனா அது செஞ்சிருக்க வேண்டியது யாரு? காங்கிரஸ் அரசு செய்யல. இதுல இந்த காவிரி விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஐயா ஜனகராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு டிபிஆர், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேமாவதி நேத்ராவதி நதிகள் அங்க இதுல கர்நாடகாவில் இருக்கு. மேற்கு நோக்கி பாயும் அந்த நதிகள் அதை வந்து 8 கிலோமீட்டர் டனல், நம்ம மெட்ரோ ட்ரெயினுக்கு போற மாதிரி டனல்ல நம்ம கனெக்ட் பண்ணி கிழக்கு நோக்கி திருப்பி விடுறதுக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அங்க பிஜேபி ஆட்சி இருந்த போது நடந்துச்சு. ஐயாவுக்கு தெரியும், இன்னைக்கு வெப்சைட்ல இருக்கு. அதுக்கு நீதிமன்றம் உட்பட அனுமதியும் கொடுத்துருச்சு. ஆனால் அதை ஃபார்ம் பண்ண வேண்டியது கர்நாடகா. பிஜேபி ஆட்சியின் போது அந்த டிபிஆர் போட்டோம் கர்நாடகால. இது பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமையின் வலியுறுத்தல அது போட்டது. ஆனா அது செயல்படுத்தாத இன்னும் இருக்கிறாங்க கர்நாடகா. அரசியல் காரணங்கள் கடல்ல ஒரு ஆண்டுக்கு வந்து 2000 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகா வந்து கடல்ல வீணா கலக்க விடுறாங்க. ஆனா நமக்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி தர வேண்டிய தண்ணீர் கூட இப்ப சம்பா 2000 டிஎம்சி சர்ப்ளஸா இருக்கும்போது கலக்க விடுறாங்க. சம்பா பயிருக்கு நதி நீரை வந்துருச்சுன்னா இந்த ஆணையமே தேவையில்லை. 5 லட்சம் ஏக்கர் சம்பா பயிருக்கு 64.7 டிஎம்சி தண்ணீராவது தேவை. நமக்கு வந்து செப்டம்பர் வரல நீங்க பாத்தீங்கன்னா கூட 64 டிஎம்சிக்கு மேல தண்ணீர் தரப்படுது. 60 டிஎம்சி ஆகுது. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறதே 13 டிஎம்சி. அதுவே வந்து இதற்கு இவ்வளவு பெரிய கலாட்டா. அப்படின்னா இந்திய ஒற்றுமை ஒருமைப்பாடு எங்க இருக்குது, எப்படி நிலைநாட்டப்படும்?
இதுதான் வந்து அது ரொம்ப மத்திய முக்கியமான அரசாங்கம் வந்து கேள்விதான். வேடிக்கை பார்க்க திரு கூடாது. வெற்றிச்செல்வன், அரசியல் காரணிகள் எல்லா இடங்களிலும் பின்புலமாக இருந்து செயல்படுது, அது இது சரி அது தவறு அப்படிங்கிற வாதம் இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கான உடனடி தீர்வு அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கும்? குறிப்பா வறட்சி காலங்கள்ல இந்த இரு தரப்பிலும் விவசாயிகள் இருக்காங்க, இரு தரப்பிலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில இயக்கங்கள் தான் இன்னைக்கு அந்த பந்து மற்ற விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு துவேஷத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். உடனடி தீர்வாக சூழலியல் நோக்கில் என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம முன்னாடி இருக்கு? நீர் மேலாண்மை அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளுடைய பழைய நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுலேருந்து எந்த அளவுக்கு நம்ம விலகி வந்திருக்கோம் அப்படிங்கிறத அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு நதியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவேரி நதி அந்த உரிமை அப்படிங்கிறது இருக்குது. அது வந்துட்டு ஒரு நதியானது அது தோன்றும் இடத்துல இருந்து அது சென்று கலக்க வேண்டியது கடலில் தான். அது வீணாக போய் கலக்கல, எந்த ஒரு நதியுமே வீணாக போய் கலக்கல. கடல் நீரில் போய் அது கலந்தாதான் கடல் கடலாக இருக்கும், இல்லைன்னா கடல் கடலாக இருக்காது. நன்னீர் போய் கடலில் போய் கலந்துட்டு இருக்கும் வரை தான் ஒரு கடலினுடைய தட்பவெட்ப சூழ்நிலைகள் மற்றும் பிற சூழலியல் சூழ்நிலை அதாவது ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ஹைட்ராலஜிக்கல் செயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நதியானது கடலில் போய் கலந்துதான் தீர வேண்டும். இதில் மனிதனுக்கு தேவையான பிற உயிரினங்களுக்கு தேவையான நமக்கு தேவையான அளவு நீரை நாம் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கிறோம். நமக்கு தேவையான நாம் பயன்படுத்தி கொண்டு மீதியே அதோட போக்கை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் செய்யாமல் அதை அப்படி கடலில் கொண்டு போய் செய்வதற்கான ஒரு மேலாண்மை திட்டம் பார்வை முதல்ல நமக்கு வந்து தேவை. தண்ணீர் வந்து அப்படி நமக்கானது மட்டும்தான், வெறும் மனிதர்களுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பார்வை மிகவும் தவறான ஒரு பார்வை. அது சூழலினுடைய பாதுகாப்புக்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். இந்த ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறது அதில் அடிப்படையான விஷயம். இதுல வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸாகவோ அரசியல் பிரச்சனையாகவோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். உடனடியாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மழைநீருக்கு வந்து நம்ம செய்யும் திட்டத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியதுதான். நதிகளை பாதுகாக்க வேண்டிய திட்டத்தை நம்ம ஆற்று மணலை பாதுகாக்க வேண்டிய திட்டங்கள் கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு இது கொண்டு அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், கிளைமேட் சேஞ்சினுடைய இம்பாக்ட் இதுல எவ்வளவு இருக்கு நான் பார்த்துருக்கோம். மற்ற இன்னொரு டிகிரேடேஷன் இதுல எந்த அளவுக்கு செயல்படுத்துகின்ற அப்படிங்கிற ஆய்வு நாம மேற்கொண்டிருக்கிறோமா, அது அடிப்படையில் கொண்டு வர வேண்டிய பேராசிரியர் ஜனகராஜன் உள்ளிட்டோர் முன் வச்சிருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். இடைவேளை எடுத்துப்போம், இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசப்படும். திரு ஜனகராஜன், சூழலியல் ஆங்கிள், சூழலியல் நோக்கில் ஒரு தீர்வு, நிர்வாக ரீதியில் ஒரு தீர்வு, அரசியல் ரீதியாக தீர்வுன்னு பல்வேறு தீர்வுகள் பல்வேறு தரங்களை வைக்கப்படும் போது அது இறுதியாக வர வேண்டியது நீர் மேலாண்மை இடம்தான். அப்ப நீர் மேலாண்மை நிபுணராக இந்த தீர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எது நெருங்கிய சாத்தியத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த காவேரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் பார்க்கும்பொழுது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 30 வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நிலைமை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த கிளே சாயில் இருக்குது பாருங்கள், அது அப்படியே பிளாஸ்டிக் கிளே மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு பவுடர் சாயில் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் வேறு பயிரெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம பேசலாம் கிராப் பேட்டர்ன் மாற்றுங்க, அந்த மாதிரி இப்போ அந்த கரும்பு போடுங்க, இல்லை வேறு எதனா நெல் இது பயிர் பண்ண முடியாது. அது நெல் மட்டும்தான் வரும், அதுக்கு தண்ணி நிறைய வேணும் தான், வேறு வழியே இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ கண்டிஷன் ஆஃப் தி டெல்டா பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வல்னரபுளாக இருக்குது. இப்போ ஒரு ஆறு வரும்பொழுது அதோட செடிமெண்ட்டு கூட்ட வரும். செடிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மணல் கூட வந்துகிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு டெல்டா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த மணல் வரதில்லை, எந்த செடிமெண்ட்ஸுமே வரதில்லை, ஏன்னா எல்லாமே நம்ம ட்ராப் பண்ணிடுறோம் டேம் கட்டி. அதனால் பார்க்கும்பொழுது இன்றைக்கி மேட்டூர் டேமில் பார்த்திங்கன்னா 30% ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அந்த சில்ட்டு ஃபுல்லாக அங்கே நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் நமக்கு இரட்டை இழப்பு, டபுள் டிஸ்அட்வான்டேஜ். ஒன்று, மேட்டூர் டேமோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு, அதே சமயம் சில்ட்டு வர வேண்டியது டெல்டாக்கு வரல. இப்போ அது வரலைன்னும் போது டெல்டா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டெல்டா கடல் மட்டத்தில் இருக்கிறதுனால கடல் மட்டத்திலேருந்து அந்த டெல்டா கொஞ்சம் உயரத்துலேயே இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணுறது தான் சில்ட்டு வந்துகிட்டே இருக்கணும். சப்போஸ் அந்த சில்ட்டு வரலைன்னா கடல் மட்டத்தை விட அது கீழே போயிடும். ஸோ அந்த ஒரு டேஞ்சர் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு வண்டல் மண் கடந்த ஒரு 30-40 1934 கட்டினோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த மோகன் கிருஷ்ணன் ஒரு சீஃப் இன்ஜினியர் இருந்தார். அவர் சொல்கிறாரு 0.4% ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இஸ் ரெடியூஸ்டு எவ்ரி இயர். ஒவ்வொரு வருடமும் 0.4% ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறையுது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம கிட்ட ஒரு 25-30% ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இழந்துட்டோம். அது இழக்கிறது மட்டும் இல்லாமல் சில்ட்டு வரது அங்கே நின்றுறதுனால டெல்டாவும் கீழே போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம எலிவேஷன் மேப்பிங் பண்ணோம்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட சேம் லெவலில் இருக்குது. இன்னும் ஒரு 50 வருடங்களில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கடலுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ஒன்றும் அது பெரிய ஆச்சரியம் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ
ஒரு பக்கம் கடல் தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து லிக்விட் அதிகமாக உறிஞ்சிடுறோம், தண்ணியை நிறைய உறிஞ்சிடுறதுனால என்ன தண்ணி வரல அப்படின்னுட்டு ஒரு பக்கம் கடல் தண்ணி உள்ளே போகுது. கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் தண்ணி உள்ளே வந்துடுச்சு அந்த அளவுக்கு. அப்புறம் மேலேருந்து வர தண்ணி, ஆற்றிலேருந்து வருகிற தண்ணி கடலில் போய் சேரணும், சேரலை. அப்போ அந்த கடல் தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ மேலேயும் தண்ணி கடல் தண்ணி உள்ளே வருது, 24 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்திருக்கு. சில இடத்துல கீழேயும் தண்ணி போகுது. இப்போ இப்படி கீழே போகுது, மேலே வரணும் போது அந்த டெல்டா அதை வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் டெல்டா கொலாப்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ டெல்டாவே கொலாப்ஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இல்லைங்க, டெல்டா கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேட்பதற்கு சற்று ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக படும்போது வரக்கூடிய கேள்வி, இப்போது இருக்கிற அணைகளே பத்தாது, தடுப்பணைகள் கூடுதலாக கட்ட வேண்டும், தடுப்பணைகளை கட்டி நம்ம இரிகேஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கர்நாடகம் 1000கணக்கான தடுப்பணைகளை கட்டி விட்டது, நாம் ஒன்று கூட கட்டவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டே வருகிறது. அப்போ இந்த செக் டேம்ஸ்ல இது போன்ற இஷ்யூக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதா? இதனுடைய பயன் என்ன? இல்லை, செக் டேம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது இல்லை. செக் டேம்ஸ் வந்து சும்மா ஒரு 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 2 அடி 3 அடி தண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் வந்து வழிஞ்சு வந்துடும். டேம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை அடி கட்டுறோம்? 124 அடி 130, அவ்வளோ பெரிய டேம் கட்டும்போது வந்து சில்ட் அக்யூமுலேஷன் அங்கே ஆகுது. அந்த மாதிரி வடிநிலை பகுதியில் இருக்கவங்களுக்கு டேம் தானே ஒரே சோர்ஸ், அது கட்டி தான் நம்ம தண்ணீர் தேங்கி எடுத்துட்டு வர முடியும் தான் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்படும். சரி, நீங்க டேம் கட்டுங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு இழப்பு வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு நீங்க எதனா ஒரு மாற்றுக்கு எதனா ஒன்று ஏற்பாடு பண்ணணும். அதுவும் பண்றது இல்லை. நம்ம சில்ட்டு வரும்போது அந்த சில்ட்டு வந்து அங்கே ட்ராப் பண்ணும்போது இது மாதிரி ஒரு நிலைமை. இப்போ இது வந்து காவிரி பேசினில் மட்டும், காவிரி டெல்டாவில் மட்டும் நடக்கல, மீகாங் டெல்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மீகாங் டெல்டாவில் அப்படி நடந்திருக்கு, இண்டஸ் பேசினில் அப்படி நடக்குது. அப்புறம் வந்து கேஞ்சட்டிக் பேசின் இஸ் ஆல்சோ கோயிங் டு கொலாப்ஸ், அங்கேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குறுகிய காலத்திலே வந்து பங்களாதேஷில் பாதி பங்களாதேஷ் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே போயிட போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து செடிமெண்ட் ஃப்ளோ இல்லை. ஸோ இது ஒரு நிதர்சனமான உண்மை, இதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பிக் டேம்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே இதுதான். அதனால் நீங்கள் சீரியஸாக ஸ்மால் டேம்ஸ் கட்டலாம், அதில் தப்பு கிடையாது. பெரிய டேம் கட்டும்போது இந்த இழப்பு ஏற்படத்தான் செய்யும், அது ஒரு வழியே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த சில்ட் எடுங்க. மேட்டூர் டேமில் எவ்வளோ போயிருக்கு. இப்போ நம்ம சொல்கிற 124 அடி 124 அடினா அவ்வளோ தண்ணி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதில் 3ல் 1 பாகம் தண்ணி இப்போ சில்ட்டுனால குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சில்ட்டையாவது எடுங்க, ஏன்னா அதுவும் மண்ணு தான். அதை எடுத்து நம்ம விற்றாலும் நமக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ தண்ணி இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு அங்கே ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த சில்ட் எடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம வந்து கெனால் இரிகேஷன் சிஸ்டத்தை மாடர்னைஸ் பண்ணணும். நம்ம வந்து ஏஜ் ஓல்டு சிஸ்டம். இன்றைக்கும் வந்து தண்ணி வரும்பொழுது இந்த பிளாட்டு நிறைஞ்சு அடுத்த பிளாட்டு, இந்த பிளாட்டு நிறைஞ்சு அடுத்த பிளாட், இது எங்கே 1000 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். அதை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அதை மாடர்னைஸ் பண்ணாமே? மாடர்னைஸ் பண்ணால் 30% தண்ணி நம்மளால் சேமிக்க முடியும். இன்றைக்கி வந்து ஒரு டீம் சிஃபிட் தண்ணி வந்தால் 5000 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணலான்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதே ஒரு டிஎம்சி ஃபீட்டை தண்ணி வச்சுட்டு 8000 ஏக்கர் 9000 ஏக்கர் பயிர் பண்ணலாம் மாடர்னைஸ் பண்ணால். நம்ம ஏன் பண்ணுறதில்ல அது? ஸோ இப்படி நம்ம பேக்யார்டுக்குள்ளே நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் போக இன்னொரு முக்கியமான விஷயம் சுற்றுப்புற சூழல் அவர் கேட்டிங்க. இன்றைக்கி 5 ட்ரிபியூட்டரிஸ் இருக்குங்க காவிரி பொறுத்த வரைக்கும். யூ காட் அமராவதி, யூ காட் பவானி, யூ காட் கொடகனார் அண்ட் யூ காட் நொயல், 4 ரிவர் அண்ட் 1 மேன்மேட் கனால் கால் காளிங்கராயன். இன்னைக்கு 5மே இஸ் கம்ப்ளீட்லி பொல்யூட்டட். எந்த ட்ரிபியூட்டரி ஆஃப் காவிரியாவது இன்னைக்கு ஒழுங்காக இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நொய்யல் போயிடுச்சு. நொய்யலில் ஒரத்தப்பாளையம் டேம் கட்டியிருக்கணும். ஒரத்தப்பாளையம் டேம் ஒரு டேம் கட்டணும். 1991 அதை கமிஷன் பண்ணோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு டேமை கட்டி ஒரு முறை கூட விவசாயத்திற்காக திறக்கப்படாத டேம் ஒன்று இருக்குன்னா அது ஒரத்தப்பாளையம் டேம். தட் இஸ் பிகாஸ் ஈவன் இன் மே சம்மரில் கூட அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ரோஸ் கலரில். இட்ஸ் அ பொல்யூட்டட் வாட்டர். அதே மாதிரி பவானியில் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக டேனரி, டையிங், ப்ளீச்சிங், பேப்பர் இண்டஸ்ட்ரி அண்ட் அமராவதி கம்ப்ளீட்டாக ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரி. கொடகனாரில் டேனரி பொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து காவிரிக்குள்ளே தான் வருது. இதை தவிர மேஜர் டவுன்ஸ் லைக் ஈரோடு, சேலம், கரூர், முசிறி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்மால் டவுன்ஸ் என்டையர் அர்பன் சிவேஜுக்கும் டம்பிங் ஆகிடுதுன்னா காவேரி. உபநதிகளும் காவேரியும் கடைசியில் எல்லாம் போயிட்டு காவேரியில் வந்து அப்புறம் எப்படி தண்ணி நல்லாயிருக்கும், எப்படி சாயில் நல்லாயிருக்கும், எப்படி விளைச்சல் வரும். கடந்த 30 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் ப்ரொடக்டிவிட்டி 30 ஏக்கர் 35 மூட்டை இருந்தது. இன்றைக்கி வந்து 15 மூட்டை ஒரு ஏக்கருக்கு எடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது போன்ற சூழலியல் சிக்கல்கள், தொலைநோக்கு திட்டங்கள்லாம் நம்ம அரசியல் அமைப்புல, இந்த சிஸ்டம்ல வரக்கூடிய அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சிகள் மத்தியில இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லலாம்? சுத்தமா இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா இது வரைக்குமே இல்லை. நம்ம 70களிலே வந்துட்டு ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் வந்துடுச்சு.
உலக மாநாடுகள்லாம் நடத்தும் பின்னாடி வந்துட்டு நீரை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு ஒரு தனி சட்டம், காற்றை வந்து பாதுகாக்க வேண்டும், அது தனி சட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அதனுடைய நடைமுறை மாசு கட்டுப்பாட்டினுடைய ஒரு நடைமுறையை வந்துட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு 30 வருடங்களாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத, எந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டடீஸ் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, எந்த இண்டஸ்ட்ரீஸ் மேலே எவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை வந்து பார்ப்போம். ஒரு சிஏஜி மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். மிக மோசமாக, தமிழகத்தில் மிக மோசமாக எல்லாராலும் திட்டக்கூடிய ஒரு ஏஜென்சியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அரசனுடைய ஒவ்வொரு திட்டங்களிலும் வந்துட்டு சூழலில் பாதுகாப்பு குறித்தான விஷயம் இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து இல்லை. நம்ம எந்த ஒரு புதிய கட்டுமானங்களாக இருக்கட்டும் நீர்நிலையில் தான் கை வைக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையே வராது. அப்போ அரசனுடைய முதல் கட்ட ஒரு கட்டுமானம் வரணும் அப்படின்னா நீர்நிலையை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தெரியுங்களா. நம்ம நீரை வந்து அது வந்து ஒரு தாய் போல பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அது நம்ம அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அரசு அதோட கூடுதலாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடமையாக இருக்கணும். அரசனுடைய சுற்றுச்சூழல் சார்ந்த இது நாள் வரைக்கும் ஒரு பாலிசி அப்படிங்கிறது கிடையாது. நேஷனல் லெவலில் வந்து ஒரு என்விரான்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு தான், இப்போ ஒன்றும் கிடையாது. தமிழக அளவில் அப்படி ஒரு பாலிசிங்கிறது நமக்கு வந்து கிடையாது. ஏன் கடந்த வெள்ளத்தின் போதே வந்துட்டு இது அபரிவிதமான வந்து இயற்கை மீறே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு மழை அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய இது ஒரு கிளைமேட் சேஞ்சோட தனிப்பட்ட ஒரு ஃபினாமினா அப்படின்னு ஏற்றுக்க மனநிலை கூட இல்லை. இப்போ வந்துட்டு பாராளுமன்ற குழு அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இது இப்படி சொல்ல முடியாது, இங்கே இருக்கக்கூடிய போதுமான அளவுக்கு உங்களுக்கான நீர் மேலாண்மைக்கான வசதிகள் இல்லை, பேரிடர் மேலாண்மைக்கான வசதிகள் இல்லை என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அரசினுடைய போக்கு பாலிசி லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் இருக்க வேண்டியும் இருக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன, இருக்கக்கூடிய நீர் ஆதார பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன, அதுக்கப்புறம் இது கூட இதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அமைப்புகள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன. ஆனால் இதற்கெல்லாம் கூடுதலாக என்ன செய்ய ஒரு ஹோலிஸ்டிக்காக இவங்களா செயல்படுகிறாங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது. மானிட்டரிங் சிஸ்டம்ன்றதும் ஏன்னா ஒரு சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறனால சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் கட்டணும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். அதுதான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அது ஒரு சின்ன கட்டுமானமாக இருந்தாலும் சரி, மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டுமான பகுதியாக இருந்தால், ஆனால் நமக்கு அந்த ஒரு விஷயமே இருக்கிறது மாட்டேங்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தீரன், மேட்டூர் அணையில தேங்கக்கூடிய அந்த வண்டல் மண் பற்றி திரு ஜனகராஜ் சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அவச்சூழல் அப்படின்னா, அந்த வண்டல் மண்ணை நம்ம வந்து சிறிய வகை தாது மணல் அப்படின்னு சேர்த்து விவசாயிகள் அழுனாங்கன்னா அவங்களை கைது பண்றோம், அவங்களை வந்து சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சட்டமாக அதை மாற்றி அரசுகள் வைத்திருக்கின்றன. அப்ப திரு வெற்றிச்செல்வன் சொல்வது போன்று இயற்கை குறித்த பார்வை இல்லையா, இல்லை இயற்கை குறித்த பார்வைக்கு பின்பும் அரசியல் வந்துவிட்டதால் ஏற்படக்கூடிய அவலமா இது பார்க்கலாமா? ஏன்னா அந்த சில்ட் தான் பல பிரச்சனைகளையும் இவரை போன்ற வல்லுநர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், எழுதி கொண்டே வருகிறார்கள். ஆனா அதை விவசாயிகள் காலங்காலமாக ஏரிகள் குளங்கள் எடுத்து அவங்க பயன்படுத்தி இருந்ததை நம்ம தடுத்துட்டோம். நம்ம கட்டியிருக்க அணையில் இருந்தும் நம்ம எடுக்கிறது நிறுத்திட்டோம். அப்ப இது எதனால் ஏற்படுகிறது, ஏன் இந்த பிரச்சனை? இல்லை, மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் வைகை ஆற்ற தூர்வாரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இது மேட்டூர் அணைக்கும் அது மாதிரி எதிர்காலத்தில் அவங்க திட்டமிட்டு அதை ஆழப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கட்டாயமாக உருவாக்குவாங்க. இப்போ இது இங்கே கூட முன்னாடி சொன்னாங்க, சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டுறதுக்காக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது கொசஸ்தலை ஆறு, குடகனாறு, இந்த நல்லாறு, உப்பாறு, வேதபுரி ஆறு, நம்பி ஆறு, இப்படி மலட்டாறு, இப்படி பல ஆறுகளில் சின்ன சின்ன அணைகளை தடுப்பணைகளை கட்டுறதுக்கான அது நிதி ஒதுக்கி அதற்கான வேலை திட்டங்களையும் தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி செய்யாற்றில் இதில் வட மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் செய்யாறு, அதுமாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்லாறு, அதே மாதிரி வந்து மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் பாலாறு, அதே மாதிரி புதுக்கோட்டையில் கொழுவனார், இதிலெல்லாம் வந்து புதிய புதிய அணைகளை கட்டி, ஏன்னா பெரிய அணையாக இல்லாமல் ஒரு நடுத்தரமான சிறிய அணையாக கட்டி அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பெய்யக்கூடிய மழை நீர்களை வந்து அதில் தேக்கி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவுக்கெல்லாம் அம்மாவுடைய அரசானது வந்து திட்டங்களை பட்டியலிடும் போதெல்லாம் இங்க வரக்கூடிய கேள்வி, அவர் சொன்னார் இல்லையா, ஆயிரங்கால பழமையான ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த ஏரி நிரம்பினா அடுத்து அந்த ஏரிக்கு போகும் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பல்லாண்டு காலத்திற்கு பிறகு அம்மாவுடைய அரசுல தான் வந்து இந்த நீர்நிலைகளை ஆழப்படுத்துறதுக்கும் நீர்நிலைகளை இது பண்றதுக்கும் நிதி ஒதுக்கி உலக வங்கிட்டு இருந்து பணம் வாங்கி இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேட்பது இது ரொம்ப ஆரோக்கியமாவே கொண்டு போகலாம் நினைக்கிறேன். குற்றச்சாட்டுகளாக இல்ல, ஒரு மறுவாசிப்பு நம்மளுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக நீர் மேலாண்மை தொடர்பாக அரசுகளுக்கு இருக்கிறதா? அந்த மறுவாசிப்பு எந்த இடத்துல நடக்குது? நீர் மேலாண்மைக்காகத்தான அம்மா அவருடைய அரசானது வந்து அந்த சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம், அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து 80%, 100% சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் அவங்களுக்கு 100% மானியம், இப்படியெல்லாம் அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை இந்த விவசாயம் வந்து பொய்த்து விடக்கூடாது, விவசாயிகள் வந்து அந்த உற்பத்தி குறைந்து விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி இன்னைக்கு 127 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்து இன்னைக்கு 147 லட்சம் மெட்ரிக் டன்னாக அளவுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க.
இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, காவிரி விஷயத்துல கன்ஃபர்ம் பண்ணி பேசலாம். இல்ல, ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனுக்குள்ள போறதுன்றது தனி டிபேட். இல்ல காவிரி விஷயத்துல கூட நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் கேட்கிறேன், ஒரு இது பேர் கேட்கிறேன். திருநாராயணன், ஒரு நேஷனல் என்விரான்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது மறுவாசிப்பு செய்யுது, இல்ல திருத்தங்கள் மேற்கொண்டு பல வருஷங்கள் ஆயிருக்குங்கிறது தான் இப்போதைய சூழல். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சூழலியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க தொடர்ச்சியா சொல்லி வரீங்க, நதிகளை தேசியமயமாக்குது போன்ற விஷயங்கள்லாம். ஆனால் உங்களை போன்ற கட்சிகளிடம் கூட ஒரு நுண்ணிய பார்வை கால மாற்றத்துக்கேற்ப, சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கேற்ப இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதுமே கடந்த எங்களுடைய ஆட்சி இருந்தபோது, மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி இருந்தபோது அந்த நதிநீர் இணைப்பு குறித்து நாம் பேசினோம். ரொம்ப சீரியஸாக செஞ்சோம். தமிழகத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட 1 கோடி ரூபாய் அதற்கு உடனே கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் மற்றும் ப. சிதம்பரம் 2 பேருமே எப்படி நேரு நதிகளை இணைப்பது சாத்தியமில்லைன்னு சொன்னாரோ அதை திருப்பி சொன்னாங்க. ஒரு 10 வருஷம் அதில் ஓடிடுச்சு. இப்போ இந்த அரசாங்கம் அமைந்த உடனே இப்போ 2 விஷயம், நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், இந்த ஹேமாவதி நேத்ராவதி அது டிபிஆர் தாராளமாக பார்க்கலாம், எல்லாரும் இட் இஸ் ஓப்பன். அதே போல் இந்த பிரம்மபுத்திராலிருந்து அது ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் டிபிஆர் வந்து ரெடியாக இருக்குது. பிரம்மபுத்திராலிருந்து கங்கை வந்து அங்கிருந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மூலமாக தென்னிந்தியா முழுவதிலும் இந்த நதிகளை இணைப்பதன் மூலமாக வரக்கூடிய, ஏன் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பிரம்மபுத்திரால நதிகளை இணைப்பதை விட அங்கே ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் பேர் வீடு எடுக்கிறார்கள். அது அங்கே வரக்கூடிய ஃப்ளட்ஸுனால, வெள்ளத்தினால. அதனால அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்குண்டான திட்டங்களை நாம் வகுத்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, சில மாநில அரசுகள் வந்து அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளமே. இந்த ப்ராப்ளத்தை நாம சரி செய்யணும். அதற்கு குறிப்பாக இதற்கு இந்தியா முழுவதுமே, நான் அரசியலுக்காக பேசல, இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் தடையாக இருக்கிறது. இதை வந்து நேஷனலைஸ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயமாக இருந்தாலும் கூட மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயம் அங்கே வந்துடுது. இதுல பிஜேபியை பொறுத்தவரையிலும் இப்போ நாம் ஆண்டு கொண்டிருக்கும் மாநிலங்கள் அத்தனையிலுமே மாநிலத்தில் இருக்கக்கூடிய நதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு குஜராத், அதே போல மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, இந்த மாதிரியான பல நதிகள் அங்க வந்து இணைச்சிருக்கிறாங்க. அதனால நல்லா இருக்குது. பட் இங்க ப்ராப்ளம் தொடர்ந்து இதை அரசியலாக்கி கொண்டிருப்பது வந்து எங்கெங்கெல்லாம் இந்த நதி எங்கெல்லாம் காங்கிரஸ் அரசுகள் இருக்கிறதோ அங்க நமக்கு ப்ராப்ளமா தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இப்போ கர்நாடகாவில் கூட எல்லா கட்சியும் சேர்ந்து செய்யலாம். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹேமாவதி நேத்ராவதி விஷயத்துல கொஞ்சம் இவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த காவிரி மேலாண்மை வாரியம்ல இருந்து சட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு அதிகமான நீர் நேரடியா வரப்போகுது. அதுதான் வந்து ஃபேக்ட். அது டிபிஆர்ல எல்லாமே கிளீனா இருக்கு. ஆனா அது செயல்படுத்த ஒற்றை தீர்வா இருக்குமானா அதுக்குள்ளேயும் டிபேட்ஸ் இருக்கு. நம்ம அதை பற்றி பேசலாம். நதிகளை இணைப்பது, மாநிலங்கள் நதிகளை இணைப்பது, தேசிய நதிகளை இணைப்பது தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற தாண்டி விஷயங்கள் பேசலாம். திருத்தீரோம் இடைவேளை பிறகு பேசலாம். நம்ம இறுதி கருத்துக்களை கேட்கிற நேரத்தில் இருக்கிறதுனால 2 விஷயங்கள் நம்ம தொடக்கத்துல பேசுறது மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்று, நதிகளை பொதுப்பட்டியல் சேர்ப்பது, அது பொலிட்டிக்கல் கொஸ்டின். அதனால அது அவர்களோடு நான் அதை பேசுகிறேன். நதிகளை இணைப்பது அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்படுது. இது சாத்தியமா? நதிகள் இணைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டுங்க. அதை நம்ம வந்து அதை வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய செஷன் வச்சுக்கலாம். ஆனால் சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை நதிகளை இணைச்சிட்டா தண்ணி வந்துடும், அதனால இந்த காவிரி பிரச்சனை தீர்ந்துடும் சொல்றது எனக்கு வந்து சரியாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து எத்தனையோ 1000 லட்சம் கோடி நம்ம செலவு பண்ணி தண்ணி வரவழைச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இந்த 2 மாநிலத்துக்குள்ள ஒரு ரிவர் டிஸ்பியூட்லேயே நம்மளால சமாளிக்க முடியல. இப்போ முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வந்து பல ரிவர்ஸ், பல ஆறுகள், பல மாநிலங்கள் சேர்ந்து இணைக்கும் பொழுது அது வந்து இன்னும் நிறைய இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் தான் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து ஏற்கனவே மகாநதி தண்ணி நம்ம பெனின்சுலர் ரிவர் லிங்க்ல தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அது இப்போ டெபிசிட் பேசினாக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி கோதாவரி, கிருஷ்ணா எல்லாமே டெபிசிட்டாக போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா, ஆந்திராவுக்கு, கர்நாடகா உள்ள நிறைய தகராறு இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ தகராறு வச்சுக்கிட்டு நமக்கு அவ்வளோ அவசரம் வேண்டாம். நம்ம வந்து தெலுங்குலேருந்து குடிக்கிற தண்ணிக்கே தண்ணி ரெகுலராக வரலையே, 11 டீம்ஸ் வரணுங்கிறது அக்ரிமெண்ட்டு. 2 டீம்ஸ் 3 டீம்ஸே வர மாட்டாங்க. அதுக்கே நம்ம வந்து 10 தடவை நம்ம போயிட்டு லெட்டர் போட வேண்டியிருக்கு, ஆளுங்க அங்கே போய் நேராக கேட்க வேண்டியிருக்கு. ஸோ விவசாயத்துக்கு நமக்கு 100 டீம்ஸ் 200 டீம்ஸ் வந்துட போறாங்கிறது எனக்கு அதோட சேர்த்து இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க அவுட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசுக்கு வெளியிலிருந்து சில விஷயங்களை சில இது மூலமா செயலான ஒரு திட்டத்தை ஏற்கனவே வடிவமைத்து செயல்பாட்டு கொண்டு வந்தீங்க. அது தற்போது எந்த சூழலில் இருக்கிறது, என்ன மாதிரியான இருக்கு அப்படிங்கிறது இறுதி கருத்து. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ இந்த பொலிட்டிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்பொழுது எல்லா அரசியல் கட்சிகளுமே, எந்த அரசியல் கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை.
இந்த டிஸ்பியூட்ல இருந்து கடந்த 30-40 வருடங்களாக பார்க்கும்போது 74 அக்ரிமெண்ட் எண்ட் ஆனதுலேருந்து இந்த காவிரி டிஸ்பியூட் ஒரு எமோட்டிவ் இஷ்யூவாக இருக்கிறதுனால இதனால நமக்கு என்ன ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும், நமக்கு என்ன பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்றத எல்லா அரசியல் கட்சியிலுமே அதில் அணுகிறாங்க. தமிழ்நாட்டு லெவலாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் சரி, இல்லை தேசிய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸாக இருந்தாலும் இதில் நமக்கு பண்ண முடியும், இதில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுத்தால் நமக்கு ஓட் பேங்க் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ கர்நாடகாவிலே எடுத்துக்கோங்க, ஒன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்கிறது ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் மதிச்சு தான் ஆகணும், சரியோ தப்போ வேறு வழியே இல்லை. அதனால எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டும் பொழுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வேறு வழி இல்லை, விவசாயிகள் இதில் போராட்டம் பண்ணால் இதில் எந்த அரசியல் கட்சியும் இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாதா? அவங்க கொடுக்கணும். ஏன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான்னா ஓட்டு போயிடும், நம்ம 4 சீட்டு வாங்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆல் பார்ட்டி மீட்டிங்னு ஒன்று கூட்டுறாங்கன்னா கூட்டிட்டு இதில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப எமோட்டிவாக இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அங்கே மழை அளவு இந்த மாதிரி இருக்குது, அதனால் ரொம்ப அப்போ தேவையில்லாமல் வேகத்தை நம்ம இதில் காட்ட வேண்டாம், நம்ம நல்ல அணுகுமுறையை வைப்போம் அப்படின்ட்டு இவங்களும் ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத எஜிடேஷன் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் இவங்களும் சொல்லும்போது அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் எந்த கட்சியுமே அதை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போது இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 2003 ஒரு ட்ரைபூனல் வந்தால் நமக்கு அமைச்சா நம்ம டிஸ்பியூட் தீர்ந்துடும் நினச்சோம். ட்ரைபூனல் அமைச்சாங்க. 20 வருஷத்துக்கு கழிச்சு 2007 நமக்கு அவார்டு வந்தது, பிரச்சனை தீரலை. கெசட் பண்ண பிரச்சனை தீரும்னு நினச்சோம், அதுவும் தீரலை. இப்போது அந்த கான்டெக்ஸ்டில் தான் சரி நம்ம ஒரு நான் பொலிட்டிக்கல் இனிஷியேட்டிவ் நம்ம ஆரம்பித்தா என்ன அப்படின்ட்டு தான் காவேரி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2003. அப்போ கர்நாடகாவில் இருக்கிற அந்த விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து காவேரி ஃபேமிலி, காவேரி குடும்பம் அப்படின்ட்டு நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இன்றைக்கி அங்கே இருக்கிற அந்த மிகப்பெரிய விவசாய சங்க தலைவர்கள் KS புட்டண்ணையா, KC பசவராஜ், குருபு சந்திரசேகர், சாந்தகுமார், அப்படியே பெரிய பெரிய விவசாய தலைவர்கள் எல்லாருமே இதில் மெம்பர்ஸு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மன்னார்குடி ரங்கநாதன், அப்புறம் இந்த நம்ம கனகசபை, ராஜாராம், இப்படி பல பெரிய விவசாய சங்க தலைவர்கள் எல்லாருமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 2003 2012 வரைக்கும் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எக்கச்சக்கமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு அப்புறம் கடைசியில் 2012 we arrived at the water sharing formula. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 5 ஃபார்முலா நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு ஃபார்முலா நின்று இருக்கிறோம். அது 2 விவசாயிகளுக்கும் ஒத்துக்கொண்ட ஒரு ஃபார்முலா. ட்ரைபுனல் ஒரு பக்கம் இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி 2 மாநில விவசாயிகள் எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை, இந்த ஃபார்முலா எங்களுக்கு ஒத்து போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் பண்ணும்பொழுது இதுக்கு எந்த ரெக்கக்னேஷனும் கிடைக்கல. இது நாங்கள் இப்போ நிறைய ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு ட்ரைபுனலோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ இல்லை அரசியல் கட்சிகளோ இதுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரெக்கக்னிஷன் கிடைக்காதுன்னும் போது இது நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அரசாங்கங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த கான்டெக்ட்ல அப்படியே அது இருக்கு. அது உங்க இறுதி கருத்து திரு நாராயணன், உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, இதை பொறுத்தவரையிலும் இங்க இந்த நதிநீர் தேசியமயமாக்குது எல்லாத்தையும் விட நம்ம வெற்றி செல்வன் சொன்னது மாதிரி, ஐயா ஜனகராஜ் சொன்னது போல நம்முடைய நீர் மேலாண்மையை நமது மாநிலத்தில் சரி செய்யணும். ஆற்று மணல் என்பது மிக மிக பாதுகாக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு கடந்த 20-25 வருடங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆற்று மணல் தினந்தோறும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வந்த மிகப்பெரிய விஷயமே, சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் இன்னைக்கு தான் எத்தனையோ வருஷம் கழிச்சு ஆற்று மணல் லாரி போகாத இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மணல் கொள்ளையை கட்டுப்படுத்த வேண்டும். 100லேருந்து 200 லாரி போய்கிட்டு இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நம்முடைய நீர் மேலாண்மையும் இந்த தூர்வாடுறது போன்ற சென்ற வருடம் மத்திய அரசு கொடுத்த அந்த தூர்வாருவதற்கான ஏரி குளம் குட்டையில் தூர்வாருவதற்காக கொடுத்த நிதியை கூட இந்த மாநில அரசு உபயோகிக்கவில்லை. ஆனால் இது ஒரு குறையா இல்லாத வருங்காலங்களில் மாநில அரசு இந்த நீர்நிலைகளை சரி செய்வதன் மூலமாக, இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலே சவுத் இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்யுது தமிழ்நாட்டில் தான், இஃப் ஐ எம் ரைட். அப்போ அந்த மழை நீரை கூட நாம் சேமிக்க முடியவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் அதற்காக வருத்தப்பட வேண்டும். நம்முடைய உரிமை காவிரியில் இருக்குது, சட்ட ரீதியாக அது நமக்கு கிடைக்கும். அது இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து? மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தவரை இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையே கொண்டு வந்தவங்க அம்மா தான். அது மட்டும் இல்லை, அது குடிநீர் இல்லை, குடிநீருக்காக தான். அது நிலத்தடி நீர் ஊற வைக்குது. அதனால நேரம் நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு காவிரி கண்காணிப்பு குழுவுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய
தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் முறையிட்டிருக்கிறாங்க. அந்த முறையீட்டின்படி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த செப்டம்பர் 5 வரையில் 64.7 டிஎம்சி தண்ணீர் தரப்பட வேண்டும். அந்த தண்ணீர் தரப்பட்டால்தான் 5 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடியாவது ஏதாவது ஓரளவுக்காவது அங்கே நிறைவேற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு உணவு பஞ்சத்தில் அடிபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இது உடனடியாக உச்சநீதிமன்றமானது அந்த ஒரு சூப்பர்வைஷன் பண்ணி அந்த குழு ஆய்வு பண்ணி நிச்சயமா நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி வழங்கணும். ஏன்னா 7 நாடுகள் வழியாக பாயக்கூடிய நைல் நதி பிரச்சனை இல்லாமல் தீர்க்கப்படுது. மீகாங் நதி திபெத்தில் உருவாகி தென்சீன கடல்ல முடியுது. அது வியட்நாம், தாய்லாந்து இந்த மாதிரி 6 நாடுகள் சொல்லுங்க. இல்ல அது மாதிரிலாம் இருக்குது. ஆனா மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது? நான் கேட்கறது அதுக்கு ஒரு மத்தியஸ்தமா இருந்து, ஏன்னா வாஜ்பாய் ஏற்கனவே அது மாதிரி செஞ்சிருக்கிறாருல்ல, செய்யல. அதைத்தான் மத்திய அரசாங்கம் தலையிட்டு செய்ய வேண்டும். நாங்க தயாரா தான் இருக்கோம். அம்மா எதுக்குமே இல்ல. உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் போனாங்க? நீதி கிடைக்கல போனாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த ஒரு 13 டிஎம்சி தண்ணீராவது முதல்ல கிடைச்சிருக்கு. ஒரு சூழலில் பார்வை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்திடமும் மாநில அரசாங்கத்திலும் நிரசமா இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கணும். ஒரு என்விரான்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அதாவது அம்மா வாட்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு கிரவுண்ட் வாட்டர் ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 3 வருஷமாக நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லாம தான் தமிழ்நாடு இருக்கு. வெறும் ஒரு ஜிஓ பேஸ்ல தான் இன்னைக்கு எல்லா வாட்டர் இண்டஸ்ட்ரீஸும் இயங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சூழலை பாதுகாப்பு, அது குறித்தான பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே போல இந்த மாதிரி இன்டர்லிங்கிங் ஆஃப் வாட்டர், இன்டர்நெட் வாட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பேச, இந்த மாதிரி பிரம்மாண்ட திட்டங்கள் தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சூழல் பிரச்சனைகளுக்குமே தீர்வாக முன்வைக்கப்படுகிறது. இது மேலும் பிரச்சனைகளை அதிகப்படுத்த தான் செய்யும். நமக்கு தேவை சின்ன அளவிலாக அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறது சின்ன திட்டங்களே போதுமானது. அது ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஏற்கனவே இருந்த ஒரு எல்லாமே நமக்கு இருந்த தொழில்நுட்பங்கள் தான். இதன் மூலமாக செய்ய முடியும். இன்னும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. என்விரான்மெண்ட் டீக்ரேடேஷன் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. கிளைமேட் சேஞ்ச் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் பழைய விஷயங்கள் இவங்க எல்லாம் உற்பத்தி சார்ந்து மட்டுமே சிந்திச்சு, உற்பத்தி சார்ந்து மட்டுமே திட்டங்கள் கொண்டு வருவதனால் இந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கதான் போயிட்டு மிக ஆழமாக. அரை நிமிஷம். நம்ம இன்னைக்கு அரசியல் கட்சிகள் குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த 2 மாநிலங்களுக்கு இருக்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்க, இந்த இருக்கிற காவிரி ஆறும் உபநதிகளும் இவ்வளோ பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம் இல்லை? ஏன் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க? இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். அது சொல்லிடுறேன். மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர், இந்த சாயப்பட்ட, அந்த ஈரோடு பகுதிகளெல்லாம் நிறைய நடவடிக்கை எடுத்தாலும் சரி செஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காவிரியில பெங்களூர் பகுதியில் இருந்தெல்லாம் அதனாலதான் வழக்கே போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்துல. கழிவு நீரையும் உபரி நீரையும் எங்களுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி ரசாயன கலப்பு, நதியில கழிவுநீர் கலப்புக்கு போதுமான நடவடிக்கைகள் வேணுங்கிறதே நம்ம ஒத்துக்கிட்டு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குன்றதுக்காக சொல்ல நடவடிக்கை தேவைங்கிறது ஒரு பக்கம். உங்களுக்கு ஈரோடு, திருப்பூர் பகுதியில் சாயப்பட்ட நிறைய அது நம்ம போதுமான நேரம் நிறைவு செய்யறேன். நாங்க தான் சார் அதுக்கு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.